ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு vlog தான் பார்க்க போறோம். டே இன் மை லைஃப் vlog. இன்னைக்கு ஒரு 11 மணி போல இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏசி வந்து க்ளீன் பண்ண போறேன். ஸோ அதிலேருந்தே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஏசி க்ளீன் பண்றதுலாம் ஒரு வேலையா, அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணணுமா, எல்லாருக்கும் தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக யாருக்கு அது தெரியல, எப்பயுமே வந்துட்டு நாங்கள் சர்வீஸ் மேனை தான் கூப்பிடுறோம் அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, அப்படி இருக்கவங்களுக்காக இந்த பார்ட்டு. அது உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பின்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை காட்டியிருக்கேன், அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான். ஏன்னா அடிக்கடி நம்ம சர்வீஸ் மேனை கூப்பிட்றோம் அப்படின்னா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா செலவு தானே ஆகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெளியில் இருக்க டஸ்ட் மட்டும் சும்மா ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா சைடில் இருக்கிறது அந்த பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே டாப் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஃபில்டர் எடுத்துட்டேன். அந்த ஃபில்டர் தான் அடிக்கடி அழுக்காயிரும். ஸோ அதுதான் எப்பயுமே அழுக்காக வர பார்ட். அதுக்கப்புறம் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன், இந்த இடம் எல்லாமே வந்துட்டு அழுக்காக இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ ஆகிற இடம், அதுக்கப்புறமா அந்த ஃபில்டர் இருக்க இடம், இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு. நீங்கள் பீரியாடிக்காக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டஸ்ட்டு சேராது. அப்படி சேரலை அப்படின்னா நீங்கள் சர்வீஸ்மேன் கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. நம்மளே வீட்டில் நம்மளோட ஃப்ரீ டைம், நம்ம எப்போ வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா எல்லா இடத்தையும் வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃபில்டர் வச்சுருக்க இடம், ஏர் ஃப்ளோ ஆகிற இடம், பாக்கி எல்லா பார்ட்ஸ் இருக்குல்லையே, உங்களால் எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்குது, எங்கெல்லாம் துடைக்க முடியுமோ அந்த எல்லா இடத்தையுமே தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டே ஈர துணி போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டு வந்துட்டு அந்த துணியில் ஒட்டிட்டு அப்படியே இன்னொரு இடத்துல துடைக்கும் போது திருப்பி திருப்பி ஒட்டிகிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒரு கிளியரான ஃபினிஷ் கிடைக்காது. ஸோ இப்படி வச்சு ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நானும் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலாக அந்த துணியெல்லாம் வச்சு பெரிய பெரிய இடம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டஸ்ட் பண்ணி முடிச்சிடுறேன். டஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரஷ் யூஸ் பண்ணேன். ஏன்னா குட்டி குட்டி இடத்த ஈஸியாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் மோரோவர் இப்போ நாங்கள் என்ன சிரிச்சிட்ருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டில் ஸ்ப்ரிங் ஃபார்மில் இருக்க அந்த மெத்தட் தானே. ஸோ அது மேலே தான் சேர் போட்டு ஏறி நின்று நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அம்மா நான் குள்ளம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்கும்ல, ஸோ அதனால் நான் பயந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க. செம்மையாக ஆடிட்டே இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆனால் பட் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, விழுந்துருவோமோ அப்படின்ட்டு. அண்ட் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இருக்க எல்லா பார்ட்டியுமே வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் கையை வச்சு நல்லா தொடச்சிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா இந்த இடம்லாம் எவ்வளோ டஸ்ட்டாக தெரியுது. இது எல்லாமே வந்துட்டு நான் கையை வச்சு முடிஞ்ச வரைக்கும் தட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் எப்படி தொடச்சிட்ருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு துடைக்க உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஓரளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த கேப்ஸு, அப்புறம் கீழே கொஞ்சம் கேப் அந்த மாதிரிலாம் இருக்கலாம், அங்கே எல்லா இடத்துலையுமே கை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏசிலேருந்து வர அந்த சில்னஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தா குறைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் இல்லாமல் எப்போ போட்டாலுமே நல்லா உங்களோட ஏசி வந்து கரெக்டான இதில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோடது வந்துட்டு டியூவல் இன்வெர்ட்டர் ஏசி தான், எல்ஜி பிராண்டு. ஸோ இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும், இல்லை இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இதில் எப்படி எப்படிலாம் இருக்குது, நாங்கள் எப்படி வாங்கணும், இந்த மாதிரி எந்த விஷயம் தெரியணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது இப்படி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த ஃபில்டர் கழட்டணும் இல்லையா, அதை வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், அதில் தான் ஆக்சுவலாக நிறைய டஸ்ட் வந்திருக்கும். ப்ரைமரி டஸ்ட்டே அங்கே தான் இருக்கும். ஸோ அதை அடிக்கடி க்ளீன் பண்ணாலே வந்துட்டு நீட்டாக தான் இருக்கும். கை வச்சு துடைக்கும் போதே எப்படி இருந்தது இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இது எப்படி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, ரன்னிங் வாட்டரில் சும்மா அப்படியே வாஷ் பண்ணாலே போதும். நீங்கள் எதுவும் இதுக்காக சோப் போடணும், தைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை கொண்டு வந்து இந்த மாதிரி மாடியில் நான் காய வச்சுட்டேன். நல்லா வெயிலில் காய வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 மினிட்ஸ் அப்படி காய வச்சிங்கனாலே கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் சூப்பராக காஞ்சி வந்துடும். ஸோ இது காயட்டும், நம்ம கீழே போய் அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை இதை வச்சு தொடச்சோம்ல, ட்ரை கிளாத்தை வச்சு, இப்போ உள்ளே அங்கே இருக்க அந்த கேப்பில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு துடைக்கிறேன். இது ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, குட்டியாக இருக்கனால நம்மளுக்கு உள்ளே அது போய் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
குட்டி பிரிசில்ஸாக இருக்கனால உங்களுக்கு இதை விட குட்டி ப்ரஷ் கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளே விட்டு துடைக்கும் போது. ஸோ இதை வச்சு நல்லா முடிஞ்ச வரைக்கும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா கேப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து உள்ளே வந்து டஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஏசியோட டாப் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கேயுமே தொடச்சிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த கேப்பாக இருக்க மாதிரி இருக்கும் டிசைனு. ஐ திங்க் எல்லா ஏசிலையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஏசியில் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் தொடச்சிக்கோங்க. ஏன்னா அங்கேயும் வந்து நிறைய டஸ்ட்டு படும். ஸோ அதுக்காக இந்த பார்ட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாகவே இருக்கும். இல்லைனா உள்ள அழுக்கு ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு அது க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அகைன் சர்வீஸ் மேனை தான் கூப்பிடணும். ஸோ அதனால நல்லா பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஈரமான துணியை வச்சு துடைக்க போகிறோம். நான் இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் தட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு கிளாத்தை ஈரம் பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால டஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட் இருந்தால் கூட அது அந்த கிளாத்தில் ஒட்டிட்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக இது துடைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த ஈரத்துணி வச்சு அவுட்டர் யூனிட்டு, அதோட உள்ள இன்னர் யூனிட்டு, அந்த ஃபில்டர் வைக்கிற இடம், ஏர் ஃப்ளோ ஆகிற இடம், இந்த மாதிரி எல்லா இடத்தையும் துடைச்சிக்க போகிறேன். அகைன் நான் சொன்ன மாதிரி ஏசியோட டாப்லையும் சேர்த்து துடைச்சிக்க போகிறேன். ஃபுல்லாக துடைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கீழே ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டேன். மேலே வந்துட்டு இது நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போய் கீழே எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத காட்டுறேன். வாங்க, நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே வந்தாச்சா, நம்ம எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா ஃபில்டர், அதை வந்து கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த பேக் சைடு டபுள் இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது வந்து கீழே வரணும். இந்த ஆப்போசிட் சைடு வந்து மேலே போகணும். மேலே விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளிட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் கீழே அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதான். இந்த அளவுக்கு தான் வந்துட்டு நம்ம அதில் போடுறது. அது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி போட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி க்ளீனான கிளாத்தை வச்சு, அதாவது கொஞ்சம் ஈரமாக அந்த மாதிரி க்ளீனாக இருக்க கிளாத்தை வச்சு நல்லா மேலேயும் தொடச்சிட போகிறேன். ஸோ ஏதாவது தப்பி தவறி டஸ்ட் இருந்தால் கூட கரெக்டாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தொடச்சிட்டேன்னா க்ளீன் ஆயிரும் இல்லையா. ஸோ அதை தான் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ஏசி கிளீனிங் ரொட்டீன் ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஸ்டெப், இதை வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளக் போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு ஏசியை போட்டு விட்டு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ உள்ளே இருக்க இதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபேன் சுற்றுறப்ப அப்படிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமே உங்களோட ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங்லேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பாப்கார்னில் ஒரு வேரியேஷன் செய்ய போகிறேன். ஸோ அதை காட்டிடலான்ட்டு ஃபஸ்ட்டு பாப்கார்ன் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆனான்னு காட்டுறேன். இது எப்படி ரெடி பண்ணுறன்றது நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். நார்மல் பாப்கார்ன் எப்படி சால்டட் பாப்கார்ன் ரெடி பண்ணுறதுன்றது. ஸோ அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஆயில், சால்ட்டு, பாப்கார்ன், அவ்வளோதான். இப்போ அதே பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் வந்துட்டு நான் பாப்கார்ன் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த இதில் ஆயில் போட்டுக்கிறேன். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி வந்துட்டு டொமேட்டோ பாப்கார்ன் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக அதோட ஒரு குவிக் வெர்ஷன் தான் அது. ஸோ ஆயிலில் வந்துட்டு கெட்சப் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஸ்டவ்வும் ஆன் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 மினிட் வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ரொம்ப கெச்சப் கம்மியாக இருக்க மாதிரி நான் கூட கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கிறேன். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பாப்கார்ன் உள்ள சேர்த்துக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் நான் இதில் வந்துட்டு சால்ட் ஏன் சேர்க்கலன்னா கெச்சப்பில் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் சால்டட் பாப்கார்ன் தான் செஞ்சுருக்கேன். அதனால இதில் சால்ட்டு சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நார்மல் பாப்கார்ன் வச்சுருக்கீங்க, சால்ட் போட்டு இது பண்ணலை அப்படின்னா வந்துட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அப்புறம் பத்தாது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பாப்கார்ன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாப்கார்னை போட்டு நல்லா இதை பரட்டி விட்டுருங்க. இது நல்லா இதில் கோட் ஆகணும்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும் டொமேட்டோ பாப்கார்ன். அதான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன், அதனால இந்த vlogல இன்க்ளூட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்படி கொடுத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வெரைட்டியில் செஞ்சு கொடுக்கலாம். நான் வேரியேஷன் சொல்லியிருந்தப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்படி என்ன வேரியேஷன் செய்யலாம்னா இதில் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நான் இன்னைக்கு செய்கிறப்ப எடுத்துக்கேன். இதே மாதிரி அப்பப்போ ஒவ்வொன்று செய்கிறப்ப நான் உங்களுக்கு vlogல இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டின்னர் பண்ண போகிறோம். டின்னர் என்னன்னா வந்துட்டு அந்த குட்டி குட்டி கொழுக்கட்டை, நீர் கொழுக்கட்டைல அதுதான். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி வந்துட்டு சேனலில் போட்டிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம அன்னைக்கு வந்துட்டு பீட்டர் வச்சு செக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மாவு பிசைறது அது சூப்பராக வந்துருந்தது. ஸோ அதனால இதையும் பிசைஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாவில் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்ற எக்ஸாக்ட் அதோட குவான்டிட்டி எல்லாமே வந்துட்டு சேனல் ஆல்ரெடி இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சால் தான் சூப்பராக வரும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு ஊற்றி பிசையணும், அப்போ தான் கரெக்டாக வருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வருது. ஆக்சுவலாக நான் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் இதை பிடிச்சிட்டு பாத்திரத்தை பிடிக்காமே பண்ணுறதுனால பாத்திரமும் சேர்ந்து சுற்றுது. ஓகே ஓகே, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் போல தான் இருக்குது. ஆன் பண்ணிட்டேன் தெரியாமல். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் போல தான் இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துகிட்டு கூட கையில் சும்மா பசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதிலே இன்னொரு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் இது பண்ணிங்கன்னா நல்லா ஒன்றா சேர்ந்த மாதிரியே வந்துடும். ஓகே, நான் இப்போ கையிலேயே பசைஞ்சிக்க போகிறேன். ஏன்னா போதும், இது நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இங்கே காட்டுறேன் பாருங்கள், செம்ம சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கையிலேயே உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சிட்டோம். ஸோ இப்போ வேக வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபி எப்படின்றது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.